அவேர்னஸ் விஷயம் என்னன்னா மசாஜ் பண்ணிட்டு உள்ள வந்து நீங்க ஷவர்ல குளிச்சு ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டு தான் மெயின் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்க போய் குளிக்கணும். அதை விட்டுட்டு மசாஜ் பண்ணிட்டு அப்படியே போய் மெயின் வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சிடக்கூடாது. ஏன்னா அதுதான் ஒரு மெயின் அவேர்னஸ் விஷயமே. ஏன்னா அதுக்காக தான் நம்ம கலெக்டர் சார், நம்ம மாவட்டத்தில் கலெக்டர் சார் அவங்க வந்து இந்த வாட்டர் வந்து பொல்யூட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ரெஸ்ட் ரூமும் கிடைக்குது. ஓகேங்களா? எல்லாரும் வந்து அவுட்டோர் மசாஜ் தான் நீங்கள் ஒகேனக்கல்ல பார்த்து ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்டோர் மசாஜை ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போயே ஹோம் தேட்டர் சவுண்ட்லாம் கேட்குது. உங்களுக்கு உள்ள வந்து நான் முதல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லுவேன். நான் கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பல நாள்கிட்ட கனவு. நாங்கள் வந்து மழை காலத்தில், வெயில் காலத்தில், காற்று காலத்தில் ஒரு பாரடியிலையோ மரத்தடியிலையோ தான் நாங்கள் மசாஜ் பண்ணுவோம். இந்த மாவட்ட நிர்வாகமும் மசாஜ் சட்டமன்ற திட்டக்குழுவில் சேர்ந்து எங்களுக்கு இது கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு மனமான நன்றியை முதல்ல தெரியும். நாங்கள் மசாஜ் இது ஒகேனக்கல்ங்கிறது எங்களுக்கு ஒரு பொற்கிஷம். அந்த பொற்கிஷத்தை நாங்கள் தான் காப்பாற்றோம். இந்த ஒகேனக்கலுக்கு கட்டி கொடுத்தது, இந்த மாவட்ட நிர்வாகங்களுக்கு கட்டி கொடுத்தது அந்த பில்டிங் எங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. ஏங்கிட்ட நாங்கள் அங்கங்கே தேய்க்கிறதுனால ஒரு ஃபேமிலியோடு வராங்க, ஒரு மசாஜ் தேவைப்படுறாங்க, அவங்க பாறையிலையோ மரத்தடியிலையோ தேய்க்கிறதுக்கு அவ்வளோ எலிஜிபிளாக கிடையாது. இது கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்லா உட்கார வச்சு தேய்க்கிறதுக்கு, படுக்க வச்சு தேய்க்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் இருந்து டோக்கன் போட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து என்னங்கிறாங்க, இப்போ யூடியூப்பில் எடுத்துக்காங்க, டிவியில் எடுத்துக்காங்க, என்னங்கிறாங்க, நீங்கள் சொல்கிற ரேட்டுலாம் பொய், 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா மசாஜ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கவர்மெண்ட் ரேட்டு 400 ரூபா அப்படிங்கிறது ஸ்லிப்பே கையில் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்லீப்பு கொடுத்துட்டு பின்னாடி மாவட்ட நிர்வாகத்துக்கு இந்த கிளீன் சார்ஜு, அந்த கொடுக்குற மேட்டு, இதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் எடுத்துட்டு மீதி அமௌண்ட்டாக ஒரு மசாஜ் தொழிலாளர் கையில் கொடுக்குறோம். இதனால நாங்கள் அதை வரவேற்கிறோம். இந்த தொழில் வந்து நீ தேவையில்லாத இடத்த கூட்டிகிட்டு போய் உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இப்போ அந்த வாய்ப்பு குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வர சுற்றுலா பயணிக்கு நீட்டாக வராங்க. லேடிஸ் மசாஜ் இருக்குது, ஜென்ஸ் மசாஜ் இருக்குது. லேடிஸுக்கு லேடிஸ் பண்ணுறாங்க, ஜென்ஸுக்கு ஜென்ஸ் பண்ணுறாங்க. ஜென்ஸ் பண்ணுறவங்க டோக்கன் வாங்கிட்டு உள்ளே கூட்டிட்டு ஒரு ஆள் ஒருத்தருக்கு நீட்டாக மசாஜ் பண்ணுறாங்க. அவங்க கம்ஃபர்டபுளாக குளிச்சுட்டு சந்தோஷமாக போகிறாங்க. வர ஒகேனக்கல் வர சுற்றுலா பயணிகள் மன நிறைவோடு வந்து நம்ம மன நிறைவோட ஒரு மசாஜ் பண்ணுறோம். அவங்க மன நிறைவோட போகிறாங்க. ஒரு பாடியை, நம்மளோட உடம்ப பெத்த தாய் தவிர யாராலையும் தொட்டு நீவ முடியாது. அந்த வேலை பெத்த தாய்க்கு அடுத்தது இந்த மசாஜ் தொழிலாக தான் இருக்குது. அப்போ இந்த தொழில் எங்களுக்கு ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தை நம்பி தான் எங்கள் குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். நாங்கள் சோறுத்துக்கு எங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்குது. இந்த தொழில் எங்களோட இறுதி மூச்சு வரைக்கும் இந்த தொழில் நாங்கள் கட்டி காப்பாற்றுவோம். இந்த தொழில் நியாயமான முறையில் செய்வோம், நல்லா சிறந்த முறையில் செய்வோம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாத செய்வோம். இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்த அனைத்து மாவட்ட அதிகாரிகளுக்கும் மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் அவர்களுக்கும் எங்கள் மசாஜ் சங்க சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே எமோஷனலாக விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. இந்த 400, அதாவது இந்த 400 ரூபாய்க்கு எவ்வளோ மணி நேரம் பண்ணுவீங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை சொல்லுங்கள். இந்த மசாஜ் 400 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் மசாஜ், ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் வரும். அவ்வளோதான். ஒரே 400 ரூபாய்க்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு மனுஷனுக்கு உஷ்ணம் இறங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷம். அப்போ எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா எப்படி? எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் போட்ட தீர்மானப்படி 400 ரூபா 20 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு மசாஜ். ஏன்னா சில பேர் வந்து 200 ரூபாய்க்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இப்போ 400 ரூபான்னு இருக்குது. ஆல்ரெடி 400 ரூபான்னு இருந்தது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து சிறப்பு 200 ரூபாய்க்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பறிப்பிட்டு போயிடுறாங்க. அதனால் திரும்ப நம்ம வந்து 200 ரூபாய்க்கு பண்ணணும், 150 ரூபாய்க்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால எப்படி எல்லாம் இப்போ எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போ சரக்கு அடிச்சுக்கிட்டு சிக்கன் ரேட்டுக்கு தேய்ச்சி கிடைக்கும். ஏன்னா அவன் சரக்கு குடிப்போதையில் அவனுக்கு தேவை சரக்கு, அதுக்கோசரம் காசுக்கோசரம் அவன் எதுக்குனாலும் தேய்ச்சிக்கிடுவான்.
இன்னைக்கு எங்களோட சங்கம் முடிவு பண்ணியோ மாவட்ட நிர்வாகம் முடிவு பண்ணியோ யார் ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் அடிச்சாலும் அவங்களுக்கு அலோடு ட்ரிங்க்ஸ் அடிச்ச ஒரு மசாஜ் தொழிலாளி அவங்க சரக்கு அடிச்சிருந்தா அவங்க உள்ள வரதுக்கு என்ட்ரன்ஸ்ல அலோடே கிடையாது. சரக்கு அடிக்காத பிறகு டோக்கன் விநியோகம் பண்றோம். அப்ப நீட்டா இருக்க தொழில் கவர்மெண்டோட ரேட்டை வச்சு நாங்கள் கேட்கிறோம். அன்னைக்கு யார் வேணாலும் தேய்ச்சிக்கிட்டா, லைசன்ஸ் இருந்து இல்லாதவனும் தேய்ச்சிக்கிட்டா, இருந்தவனும் தேய்ச்சிக்கிட்டா, அவன் மசாஜ்காரன் யாருமே தெரியாது. இன்னைக்கு அதெல்லாம் தள்ளி நமது ஆட்சியாளர்கள் அதை என்னன்னு பண்ணிருக்காங்கன்னா, ஐடி குறிப்பு யாருக்கு இருக்குதோ அவனுக்கு மட்டும்தான் நீங்க மற்ற ஐடி குறிப்பு இருக்கு, அடையாளத்தை இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குது. அதனால இந்த தொழில் நீட்டா இருக்கு. இதுல எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாது. இது எந்த ஒரு ஆட்சியும் ரெடி என் பேரு ஹரி, ஒகேனக்கல் மசாஜ் தங்க தலைவராக இருக்கிற. நாம் 560 தொழிலாளர்கள் நம்ம நம்பி இருக்கிறாங்க. அனைத்து தொழிலாளர்களும் நம்ம உடன்பிறப்புகள். நம் மூச்சு உள்ளவரை நமது தொழிலாளிகளை காப்பாற்றி நம்ம தொழிலை நிலைநாட்டுவேன் என்று உறுதிமொழி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி.